எனக்கு இந்த கலையை கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, அதாவது இப்போ திருமணம்ங்கிறது எல்லாருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வயது, அது எப்போ, அது எப்படி அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு ஏக்கமும் வேகமும் இருக்கும். அப்போ அந்த திருமண வயதை சொல்ல முடியுமா, துல்லியமா சொல்ல முடியுமா அப்படின்னா முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி. அந்த மாதிரி இப்போ சொல்லி நாம நிறைய பேர்த்த வழி நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு திருமண வயதை எப்படி சொல்ல முடியும், அதுக்கு எந்த பாவகம் கை கொடுக்கும், எந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா வயது நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறோம். அதாவது எனக்கு கொடுத்த தலைப்பே திருமண வயதின் சூட்சமம் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கு. அப்போ ஒரு திருமணம் ஒருத்தருக்கு ஆகணும் அப்படின்னா, இப்போ எல்லாரும் 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், அதுக்கு அடுத்தது 1ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், அவங்கெல்லாம் விட்ட பாவகத்தை நான் பிடிக்கிறேன். அவங்கெல்லாம் விட்ட பாவகத்தை நான் பிடிக்கிறேன். 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 2, 4, 10 இந்த இணைவில்லாமல் ஒருத்தருக்கு திருமணம் நடக்காது. அவங்க திருமணமாகிற தேதியா இருந்தாலும் சரி, திருமணமாகிற மாதமா இருந்தாலும் சரி, திருமணமாகக்கூடிய வயதாக இருந்தாலும் சரி, திருமணமாகக்கூடிய தசா புத்தி அந்தரமாக இருந்தாலும் சரி. இப்போ ஒவ்வொருத்தருடைய திருமணமான மாசத்தை போட்டுக்குங்க. அந்த மாசம் என்ன மாசமா வருதுன்னு பாருங்க. அந்த மாசத்துக்கு உண்டான கிரகம் உங்களுக்கு இந்த 2, 4, 7, 10 தொடர்புல இருக்கு, இல்லைன்னா இந்த 2, 4, 7, 10 தான் இருக்கு. அப்படி இல்லாம திருமணம் நடக்காது. அப்படி நடக்குதுன்னா ஒருத்தர்னால நடத்த முடியும், சனீஸ்வர பகவானால. அவர் மட்டும் கொஞ்சம் அந்த 2, 4, 7, 10 தொடர்பு இல்லாத ஒரு மாதத்தை கொடுப்பார், ஆனா கிழமையை தரமாட்டார். அதே மாதிரி அந்த லக்னத்தை கொடுக்க மாட்டார், ராசியை கொடுக்க மாட்டார். மாதத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி அவர் மாதத்தில் கொடுப்பார். தை மாசின்னு அந்த 2 மாசத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வைப்பார். ஆனால் இந்த 2, 4, 7, 10க்கு உண்டான லக்னம், ராசி, முகூர்த்தம் இந்த மாதிரி தான் அமையும். அது இல்லாமல் அமையாது. ஏன்னா 2ஆம் இடங்கிறது சுகம், 4ஆம் இடம், அதாவது 2ஆம் இடங்கிறது தனம், வாக்கு, குடும்பம், 4ஆம் இடங்கிறது சுகம், 7ஆம் இடங்கிறது கலத்திரம், 10ஆம் இடங்கிறது வாழ்க்கை, ஜீவனம். இதெல்லாம் தொடர்பு இல்லாம எப்படி போய் நம்ம ஒரு ஜீவன வாழ்க்கையை நடத்த முடியும்? இது இருந்தா தானே நடத்த முடியும். லக்னம் கெட்டவனுக்கு வாழ்க்கை இருக்குல்ல, ஜீவனை நடத்துறாங்கல்ல. பாக்கி இல்லாதவங்கள வாழ்க்கை நடத்துறாங்கல்ல, ஜீவனத்தை பண்றாங்கல்ல. அவங்க எப்படி பண்றாங்க? இந்த தொடர்போட தான். இந்த தொடர்பு இல்லாம பண்ண முடியாது அப்படின்றோம். அப்போ இந்த இப்போ நம்ம போர்டு இருந்தால் நல்லா தெளிவாக ஐயா மாதிரி எழுதி தெளிவாக சொல்லலாம். இருந்தாலும் நான் இப்போ எல்லா மீட்டிங்லையும் சொல்கிற ஒரு டேட்டா பர்த்தே சொல்லிடுறேன். அந்த டேட்டா பர்த்துக்கு அதுக்கு எப்படி சொன்னேன்னே சொல்லிடுறேன். அது நான் எடுத்து இப்படி பிடிச்சி எழுதுறதுக்குள்ள, அதாவது 24/5/1986 6:45 PM ஈரோடு. இந்த ஜாதகத்துக்கு எப்படி திருமண வயது வந்தது, இந்த வயதுல தான் திருமணம் நடக்குன்னு காத்திருந்து எப்படி பண்ணுனாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்போ இது விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். விருச்சிகத்திலேயே சனி சந்திரன் இருக்காங்க. 2ல செவ்வாய், 3ல மாந்தி, 4ல குரு, 6ல ராகு, 7ல சூரிய புதன், 8ல சுக்கிரன், 7ல் சூரிய புதன், 8ல் சுக்கிரன், 12ல கேது. விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. லக்னத்துல சனி சந்திரன், 2ல செவ்வாய், 3ல மாந்தி, 4ல குரு, 6ல ராகு, 7ல சூரிய புதன், 8ல் சுக்கிரன், 12ல கேது. அப்போ நம்ம எப்பவுமே இந்த திருமண வயது 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இவர்கள் தொடர்பில் உள்ள திருமண வயதை தான் எடுக்கிறது. அப்போ இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குரு, அவர் பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி வீட்டில் போய் உட்காந்துருப்பார். அவரு 4ஆம் அதிபதி வீட்டில் போய் உட்காந்துருப்பார். அப்போ இந்த லக்னாதிபதி போய் 2ல உட்காந்துருப்பார், 2ல தொடர்பு கொண்டிருப்பார். அதாவது
4ஆம் அதிபதி வந்து நம்ம இந்த விருச்சிக லக்னத்திலேயே உட்கார்ந்துருப்பாரு. அப்போ அந்த குருவுக்கு 16 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், 23 வயசுல ஒரு கல்யாணம். சரி, அப்படி பார்த்தா மட்டும்தான் 23 வயசா? நாம எல்லா விதத்திலையும் கணக்கெடுக்கணும்ல. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்றாங்களா? இல்ல இந்த 10ஆம் அதிபதியும் இந்த 7ஆம் அதிபதியை 4ஆம் அதிபதி பார்க்கறாங்களா? அப்படி பார்த்து அப்ப பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி லக்னத்துல போய் உட்காந்து 10ஆம் அதிபதியை பார்ப்பார், சூரியனை பார்ப்பார். அப்போ அந்த இடம் இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடமா வரும். அந்த இடம் இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடமா வரும். அங்க இருக்கக்கூடிய புதனுடைய வயது எவ்வளவு? சூரியனோட வயது எவ்வளவு? 23 வயசுல கல்யாணம். சரி, அதுக்கப்புறம் லக்னத்திலிருந்து நமக்கு இந்த 4ஆம் அதிபதி வீடு வரைக்கும் எண்ணும் போது லக்னத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் அதிபதி வயசு, சனி பகவானுடைய வயசு 19. அப்ப இந்த 4ஆம் அதிபதி வரை எண்ணும் போது எத்தனை வயசு வருது? குரு வரைக்கும் அப்படின்னு என்றப்போ விருச்சிகத்துக்கு சனிக்கு 19, தனுசுக்கு 20, மகரத்துக்கு 21, கும்பத்துக்கு 22, அதில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு 23, மீண்டும் 23 வயசுல தான் கல்யாணம். அப்ப எந்த வகையில பார்த்தாலும் இந்த 23 வயசு உறுதியாச்சுன்னா அந்த 23 வயசுல தான் கல்யாணம். அதுல எந்த மாசம், என்ன தேதி, என்ன கிழமை, எத்தனை மணிக்கு தாலி கட்டுவாரு, வெளிச்சத்துல கட்டுவாரா, இருட்டுல கட்டுவாரா, ராத்திரி கட்டுவாரா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு வயதை கண்டுபிடிக்கக்கூடிய சூட்சமம் ஜாதகத்துல நமக்கு இப்படி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ இது வந்து நேற்று என் வீட்டுக்கார அம்மா என்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்தாங்க. அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா 29/7/1989, 29/7/1989, 6:35 PM. இந்த ஜாதகர் வந்து விஜயமங்கலம், நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னே போட்டுக்கலாம். அப்போ இந்த ஜாதகர் வந்து மகர லக்னம், லக்னத்துக்கு 2ல ராகு, லக்னத்துக்கு 6ல மிதுனத்துல சந்திரன் குரு, லக்னத்துக்கு 7ல சூரியன் புதன் மாந்தி, லக்னத்துக்கு 8ல செவ்வாய் சுக்கிரன் கேது, லக்னத்துக்கு 12ல சனி வக்ரம். லக்னத்துக்கு 2ல ராகு, மகர லக்னம், லக்னத்துக்கு 2ல ராகு, லக்னத்துக்கு 6ல சந்திரன் குரு, லக்னத்துக்கு 7ல சூரியன் புதன் மாந்தி, லக்னத்துக்கு 8ல செவ்வாய் சுக்கிரன் கேது, லக்னத்துக்கு 12ல சனி பகவான். இது வந்து நேற்று நைட்டு வந்து ஒரு நானும் என் வீட்டுக்காரமாவும் ஆர்கியூமெண்ட் பண்ண ஒரு ஜாதகம். அதனால இந்த ஜாதகத்தை சொல்றேன். மிதுனத்துல சந்திரன் குரு. நீங்க அந்த டேட்டா பொறுத்து அப்புறம் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கலாம், ரைட்டா? அப்போ அந்த கட்டத்தை வச்சுட்டு சொல்லணும். அப்போ இந்த கட்டத்தை கேட்ட நேரம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்ட நேரம் 9:07 ராத்திரி. 7ங்கிறது கலத்திரம், 9ங்கிறது பாக்கியம். அந்த பையன் பேரு ராஜா, ராணி இல்லைன்னு கேள்வி கேட்கிறானான்னு கேட்டேன் உங்ககிட்ட. எப்படி பையன் பேரு ராஜா, ராணி இல்லைங்கிறக்காக கேள்வி கேட்கிறான். அப்போ கேட்ட நேரம் 9:07. 9ங்கிறது பாக்கி, 7ங்கிறது கலத்திரம். ஏதாவது ஒரு பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்துட்டு பொருத்தம் பார்க்கணும்னு சொன்னான்னு கேட்டேன். ரைட், ஆமா அப்படின்னாங்க. அப்ப இந்த பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வயதை நாம சொன்னோம். இப்போ இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான், இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து இங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்து வக்கரமாயி நேரா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை குருவையும் பார்ப்பாங்க. அப்போ குருவுக்கு 16 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம். வக்கரமான கிரகத்தை வயசை பாதியா போட்டுறணும். வக்கரம்னா துண்டுன்னு அர்த்தம். அப்ப துண்டு விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த வயசை பாதியா போடணும். அப்போ பாதியா போடுறப்ப எத்தனை வயசு? 9.5 வயசு ஆகுமா? 19 பாதியா போட்ட 9.5. அப்போ இந்த 26 9 எவ்வளவு வச்சு? 9.5 வயசும்
35. ரைட், ஓகே. அப்போ இவருக்கு வந்து இப்போ 36 வயசு. அப்போ அதுக்கடுத்து லக்னம் அவருடைய லக்னம் தான் 36. அதுக்கப்புறம் லக்னத்தில் திதி சூனியத்தில் இருந்தாலும் ராகு அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ 37. அப்போ 37 வயசு 3 மாசத்துல இருந்து 5 மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகும் அப்படின்னு. 37 வயசு 3 மாசத்துல இருந்து 5 மாசத்துக்குள்ள. அநேகமா இப்ப நீ காமிச்ச இந்த ஜாதகம் அந்த பையனுக்கு சரியாயிடும் அப்படின்னு. அப்ப என் வீட்டுக்காரம்மா உடனே இந்த பையனுக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்களா, அப்பா அம்மா இருக்க மாட்டாங்களா அப்படின்னாங்க. இருப்பாங்களான்னு கேட்கல, இருக்க மாட்டாங்களான்னு கேட்டாங்க. அப்போ நாம் என்ன சொன்னோம், அதாவது சூரியன் தான் வீட்டுக்கு 12 இருக்கார், சூரியன் தான் வீட்டுக்கு 12 இருக்கார், சந்திரன் தான் வீட்டுக்கு 12 இருக்கார். இவங்க 2 பேருமே அவங்க வீட்டுக்கு 12 போய் உட்காந்துருக்காங்க. அப்ப மறைஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தமா? அப்போ இவர் கல்யாணம் பண்ணி இந்த பையனோட அம்மா அவருக்கு 2வது சம்சாரமா, ஒரு மறைந்த சம்சாரமாக இருப்பார்கள். எப்படி? இந்த பையனோட அப்பாவுக்கு 2 சம்சாரம் இருப்பாங்க, இந்த பையனுக்கு 2 அம்மா அப்படின்னு. அப்போ அந்த நேரமும் அந்த பாவகத்துடைய தன்மையை நம்ம எடுத்துக்கிறத எப்படி அது நமக்கு பதில் சொல்லி தருது? ஒரு தெரியாத விஷயத்தை தானே தேடி நம்ம சொல்றோம். அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறத எப்படி அது நமக்கு பதில் சொல்லி தருது? ஒரு தெரியாத விஷயத்தை தானே தேடி நம்ம சொல்றோம். அந்த இடத்துல இது வந்து நமக்கு வெற்றி. அப்ப அந்த குடும்பத்துல 2 கல்யாணம் வரணும். அப்ப அந்த 2 கல்யாணம் அவங்க அப்பா பண்ணிட்டார். அப்ப இந்த அம்மா கூட இருக்க மாட்டார், அந்த மூத்த அம்மா கூட தான் இருப்பாருன்னா ஆமா அப்படித்தான். அப்போ இந்த பையனுக்கு லக்னத்துக்கு 7ல சூரியனும் புதனும் மாந்தி இருக்காங்க. அப்ப நம்ம இந்த 7ஆம் இடத்து தொடர்பு வர்றப்ப 23 வயசுல கல்யாணம் ஆகணும். ஏன் ஆகல அப்படின்னா சூரியன் தான் வீட்டுக்கு 12 போய் உட்காந்துருக்காரு, 8ஆம் அதிபதி தான் வீட்டுக்கு 12 7ல உட்காந்துருக்காரு, கலத்திரத்தை மறைச்சிட்டாரு அந்த வயசுல. எப்படி? கூடையே மாந்தி இருக்கிறதுனால கலத்திரத்தை மறைச்சிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு செவ்வா, 4ஆம் அதிபதி செவ்வா 10ஆம் அதிபதியோட கூடி உட்காந்துருக்கார், 10ஆம் அதிபதியோட கூடி உட்காந்துருக்கார் எங்க சிம்மத்துல. அப்போ செவ்வாய்க்கு 7 வருஷம், சுக்கிரன் அங்க இருக்காரு, அவருக்கு 20 வருஷம், கேதுவுக்கு 7 வருஷம், 34 வயசு வரைக்கும் ஆகாதுன்னு அர்த்தம். ஏன்னா 8ஆம் இடங்கிறது மாங்கல்யம், அப்ப மாங்கல்யத்தை கட்ட முடியாதுன்னு அர்த்தம். அப்ப இந்த 34ஓட யாரு தொடர்பு கொள்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நட்சத்திரத்தை எடுக்கிறோம், அவங்க என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த 34வது வீட்டுக்கு மேல ஏதாவது கிரகம் பாக்குதாங்க அப்படின்னா ராகு தான் பாக்குறாரு. ராக 3ங்கிற ஒரு கணிப்புல நம்ம எடுத்துக்கிறோம். ராகுனா 3, அப்ப 37 வயசு. மீண்டும் எத்தனை வயசு? 37 வயசு. அப்போ இதுக்குள்ள திருமண வயசுங்கிற சூட்சமும் ஒளிஞ்சிருக்கு. தேடுனா கண்டுபிடிக்கலாம், தேடுனா கண்டுபிடிக்கலாம். அப்படி திருமண வயசை ஒரு ஜாதகத்துல திருமண மாசத்தை திருமண தினத்தை சூப்பரா கண்டுபிடிக்கலாம். அதை தெளிவா சொல்லவும் முடியும். அது 2 4 7 தொடர்புல. அதுக்கப்புறம் நட்சத்திர சூட்சமங்கள் எல்லாம் இருக்கு, நட்சத்திரத்துடைய அமைப்பு. ஏன்னா இப்போ முந்தா நேற்று நான் பஸ்ஸில் போனேன் கரூர் மீட்டிங்காக. என் கூட ஒருத்தர் பயணிச்சார். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஃபோனில் சுக்கரன் செந்தில்னு ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசிட்டு வந்தேன். அப்போ பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், ஐயா நீங்கள் அஸ்ட்ராலஜியா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னா. அப்போ நானும் இதில் அவுட்லைட் எல்லாம் படிச்சிட்டேங்க அப்படின்னாரு. சரி, பட் மணி எவ்வளோன்னு கேட்டேன். 3:40னாரு. 3:40னா நீ 3வது ராசியை 4வது ராசியை தான் உனக்கு லக்னமாக இருக்கணும், நீ எனக்கு இடது பக்கம் உட்காந்துருக்க, அப்போ வலது சூரிய இடது சந்திரன், நீ கடகலக்கணமானு கேட்டேன். ஆமாங்க ஐயா நான் கடகலக்கணம் தான் அப்படின்னு. சரி ரைட் அப்பா கடகலக்கணம்னு சொல்லிட்டேன். 3 4 7 3 4 7 7ங்கிறது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி. உன் ஜாதகத்துல சனி உச்சமா ஆட்சியான்னு கேட்டேன். சனி உச்சங்க அப்படின்னு. சரி, இந்த 3 4 7 3ங்கிற தைரிய வீரிய 4ங்கிற சுகம் அனுபவிக்கணும், அந்த மகரத்துல தான் போய் அனுபவிக்கணும். உன் பொண்டாட்டி மகர ராசியான்னு கேட்டேன். ஆமாங்க மகர ராசிங்க. சரி, அப்போ இது மகர ராசி. அப்போ உன் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொன்னேன். சந்திரன் துலாம்ல இருக்காரு, சனி உச்சமா இருக்காரு, சனி துலாம்ல இருக்காரு, கூட சுக்கரன் இருக்காரான்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாரு. சுக்கரன் இருக்காரு அப்படின்னாரு. அப்போ சுக்கரன் சனினா கெட்டு இருக்குன்னு அர்த்தம், சந்திரன்னா மனைவின்னு அர்த்தம். கெட்டு போனவங்கள மனைவியா கல்யாணம் பண்ணியா இல்ல டைவர்ஸ் பண்ணுவீங்களா கன்னியா? ஆமா, டைவர்ஸ் ஆன பொண்ணை தாங்க கல்யாணம் பண்ண. அப்போ நம்ம அந்த கிரகத்தை உணர்றப்பவும் அந்த செயல்பாட்டை உணர்ந்துக்கிறப்பவும் அந்த நேரத்தை செயல்படுத்துறப்பவும் பாவத்தோட தன்மையை இயக்கிறப்பவும்
எப்படி நமக்கு விஷயங்களை பிரபஞ்சம் சொல்லி தருது. நம்ம பெரிய ஆள் இல்லை, அந்த நேரத்தில் இறைவன் நமக்கு எப்படி அந்த விஷயத்தை கொடுக்குறார், நம்மளை ஜெயிக்க வைக்கிறாருல்ல, அதுதான் நமக்கு முக்கியம். ரைட், ஓகே. அப்போ உனக்கு கல்யாணம் ஆனது இந்த சுக்கிரனுக்கு 20 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம், சனிக்கு 19 வருஷம், கூட சந்திரன் இருக்கு, அப்படி 40 வருஷம். 39 வயசு முடிஞ்சு 40 வயசுல கல்யாணம் முடிச்சுன்னு கேட்டேன். ஆமாங்க அப்படிங்க. இதை இன்னொரு விதமாகவும் சொன்னேன் அவருக்கு. ஏன்னா அவருக்கு கண்ணிலேயே புதனும் சூரியனும் இருக்காங்க. புதன் சித்திர நட்சத்திரத்தில் இருக்காரு, சூரியன் சித்திர நட்சத்திரத்தில், புதன் அஸ்த நட்சத்திரத்தில். அப்போ அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திரனுக்கு 10 வருஷம், புதனுக்கு 17 வருஷம், 27. இங்க அதே மாதிரி சூரியனுக்கு 6 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், 13, மீண்டும் 40 வயசு தான். மீண்டும் 40 வயசுல தான் கல்யாணம் முடிச்சுன்னு கேட்குது. அப்போ அந்த வயசு எப்படியெல்லாம் முடிவாகுது, அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் இந்த 2, 4, 7, 10 இந்த மாதங்கள் சம்மந்தப்படாமலோ, இந்த கிழமைகள் சம்மந்தப்படாமலோ, அந்த லக்னங்கள் சம்மந்தப்படாமலோ, அந்த நட்சத்திரங்கள் சம்மந்தப்படாமலோ ஒருத்தருக்கு திருமணமே நடக்காது. அவ்வளோதான், அது இல்லாமல் நடக்காது. 3, 7, 11, 1, 5, 9 பாக்கியம், நமக்கு காமத்திரிகோணம், இதெல்லாம் ஓகே. அதுக்கெல்லாம் அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய பாவங்களை கை கொடுத்தா தான் நமக்கு கல்யாணம் நடக்கும். அப்போ என்னுடைய ஒரு தனிப்பட்ட வகுப்புன்னு இருக்கு, திருமண புள்ளி திருமண லக்னம் அப்படின்னு. இந்த திருமண புள்ளி திருமண லக்னம் எப்படி வருதோ அந்த தசை வயசு, அந்த தசையில அந்த புத்தியில தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அது எந்த வயசு, அது எப்படி நட்சத்திரத்தில் கணக்காதுன்னு பார்த்தா அந்த புள்ளி விவரத்தோடு எழுதி கையில் கொடுத்துடலாம். இதை நான் தனியாக வகுப்பாக எடுத்துட்டு இருக்கேன், திருமண புள்ளி திருமண லக்னம் அப்படின்னு. அதே மாதிரி அதிர்ஷ்ட புள்ளி அதிர்ஷ்ட லக்னம், இந்த மாதிரி ஒரு 6 புள்ளி 6 லக்னம் அவங்கள இயக்குது. இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அதில் அவங்க பணக்காரராக இருப்பாங்களா, இல்லை இடையில பணக்காரராவாங்களா, இல்லை பிச்சை, அது பணக்காரனாகி பிச்சை எடுப்பாங்களா, இல்லை அரசியல்வாதியாக இருப்பாங்களா, இல்லை ஆண்டவனாக இருப்பாங்களா, இல்லை அதிகாரியாக இருப்பாங்களா, எல்லாமே அது துல்லியமாக சொல்லி. அப்போ நாம் அந்த அளவுக்கு அதில் தேடுறோம். இப்போ நான் இந்த துறைக்கு என் வயசு 40 வயசு தான் ஆச்சு. நான் இந்த துறைக்கு 27 வருஷம் ஆச்சு. என் வயசு 40 ஆச்சு. நான் இந்த துறைக்கு 27 வருஷம் ஆச்சு. ஏன் அப்படின்னா நான் 13 வயசுலேருந்தே போயிட்டேன். கணக்குக்கு 10 வயசுலேருந்தே போயிட்டேன். 10 வயசுல ஒரு லாட்டரி டிக்கெட் விற்பேன். அப்போ ஒரு ஐயர் வீட்டுக்கு போவேன். அவர் கையை எண்ணி 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 சொல்லுவாரா, நிறைய பேர் கை கட்டி கேட்பாங்க. இதை எப்படியாவது நாம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னா நம்மளை விட மாட்டாங்களே. அப்போ நம்மளுடைய வயசுக்கு ஒரு 2, 3 வயசுக்கு மூத்தவங்களா அவருக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்க, மொத்தம் 5 பசங்க, என்ன 6வது பையன் அப்படிம்பாரு. அப்போ அவரை பார்க்கும் போதெல்லாம் அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு எப்பவுமே இருக்கும். அப்போ இந்த 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 ராசியை கத்துக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. 13 வயசு வரைக்கும் அதை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்ந்த இடம், இருந்த இடத்துல எல்லாம் அதுக்குண்டான இணைவாவே கிடைச்சது. அப்போ அது அப்படியே தொடர்ச்சியாச்சு. அதுக்கப்புறம் 2005 இருந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சேன். 2005 இருந்து இப்போ ஒரு 21 வருஷமா ஜாதகம் எப்பவும் பார்த்துட்டே இருப்போம். அப்போ அந்த ஒரு தேடல்ல தான் இந்த திருமணங்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்குது, இதை எப்படி தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிற என்னுடைய 15 வருஷ அனுபவம், அதில் நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம். அப்போ அதைத்தான் இப்போ உங்ககிட்ட நம்ம சொல்கிறோம், அதன் பிரகாரம் நம்ம படிக்கிறோம், அதை கிளாஸாகவும் எடுத்து கொடுக்குறேன். சரி, இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு, முதல் கல்யாணம் ஆகிறதுக்கு வயசை சொல்லியாச்சு, அந்த சாப்டர் ஓகே. ஒருத்தருக்கு 2வது கல்யாணம் நடக்குமா உறுதியா? அது எந்த வயசுல நடக்கும்? அப்படி 2 கல்யாணத்துக்கு யோகம் இருக்கா? அதை எப்படி உறுதியா சொல்லணும்? ஒருத்தர் கல்யாணம் முடிச்சா இத்தனை வருஷத்துக்கு தான் கூட இருப்பாங்க, இத்தனை வருஷத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில எல்லாம் பார்க்கலாம். அதாவது சனி பகவானுக்கு 3:10 சுக்கிர பகவான் நின்றால், சனி பகவானுடைய பார்வையில் 3ஆம் பார்வையிலும் 10ஆம் பார்வையிலும் சுக்கிர பகவான் நின்றால், அங்கு
கண்டிப்பாலும் பிரிவடைகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா திருமணம் 2 திருமணம் வருது, பிரிவடைவாங்கன்னு அர்த்தம். ஏன்? அதுக்கு ஒரு லாஜிக் வேண்டாமா? என்னப்பா அது, சனி பகவானுக்கு 3ல் சுக்கரன் இருந்தா என்ன தப்பு, சனி பகவானுக்கு 10ல் சுக்கரன் இருந்தா என்ன தப்பு அப்படின்னா, சனி பகவானுக்கு 3 10ங்கிறது ஸ்பெஷல் பார்வை. அப்ப அந்த ஸ்பெஷல் பார்வை அங்க என்னத்தை செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ 3ஆம் இடங்கிறது நமக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தை முடக்கிடும். சனி பகவான் 3ஆம் இடங்கிற தைரிய வீரிய ஸ்தானத்தை முடக்கும். 10ஆம் இடங்கிறது ஜீவனம், ஜீவனத்தை முடக்கும். சுக்கிரன்கிறது அம்ச கிரகம், சனி பகவான்கிறது ஜீவன கிரகம். ஜீவனம் பிளஸ் அம்சம், ஜீவனாம்சம் கொடுத்தாகணும், ஜீவனாம்சம் கொடுத்தே ஆக வேண்டும். நீங்க இந்த பார்வையில் இருக்கிற ஜாதகத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் இருந்து பிரிஞ்ச ஜாதகங்களா தான் இருக்கும். 2 பேத்துக்கு யாரா இருந்தா என்ன, 2 பேரும் தானே ஜீவனத்தை பண்றாங்க. அதுல ஆணும் கொடுப்பாங்க பெண்ணும் கொடுப்பாங்க. இப்பெல்லாம் பெண்களும் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நீ வேண்டாமப்பா, எனக்கு இன்னொரு நல்ல ஆள் இருக்கு, நீ வழி விட்டுட்டு பேசாம போயிட்டு நான் அவங்க கூட ஜாலியா இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இல்ல. அதே மாதிரி சந்திரன் ராகு சேர்ந்து 3ஆம் இடத்திலோ, சந்திரன் ராகு சேர்ந்து 11ஆம் இடத்திலோ இருந்தால் அங்கேயும் கண்டிப்பாக குடும்பத்தில் பிரிவு வரும். சந்திரன் ராகு சேர்ந்து 3ஆம் இடத்திலோ, சந்திரன் ராகு சேர்ந்து 11ஆம் இடத்திலோ இருந்தால், அதே மாதிரி அந்த சந்திரனை 3ஆம் பார்வையாகவோ 11ஆம் பார்வையாகவோ ராகு பார்த்தால் அந்த இடத்துல குடும்பம் 2ஆகுது, பிரிவு வருது, பிரிவு வருது. அங்க 2 கல்யாணம் உறுதியாக நடக்கிறது. இதுக்கெல்லாம் விதிவிலக்கெல்லாம் இல்லை, கன்ஃபார்ம். இதுல தப்பிக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை. 20 வருஷம் ஆனாலும் பிரிஞ்சிருவீங்கன்னா பிரிஞ்சிருவீங்க. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 50 வயசுலேயும் 2வது கல்யாணம் நடக்குது, 80 வயசுலேயும் நடக்குது, 96 வயசுலேயும் நடிக்குது. இப்போ இப்போ நடிகர் நடிகைகள்லாம் எத்தனை தடவை கல்யாணம் பண்ணுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அவங்க பண்ணுற கல்யாணம் இல்லை, சினிமாவில் எத்தனை தடவை பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க மாங்கல்ய தோஷத்தை தீர்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஜீவன வாழ்க்கையில் அது தீர்க்க முடியுதா? நடத்துறது இல்லை. அப்போ அது எந்த வயசுல? இப்போ ஜெமினி கணேசன்ல 90 வயசுல கல்யாணம் மூச்சாரு, 96 வயசுல மூச்சாருன்னு சொல்லுவாங்க. அது எத்தனாவது கொண்டாட்டிட்டே தெரியாது. அவர் என்டிஆர். அப்போ இதெல்லாம் கிரகம் செய்யுது, மனிதன் செய்யவில்லை. அந்த கிரகம் அந்த 2 4 7 10 சேரக்கூடிய நேரம், அந்த சுக்கிரனுடைய அமைப்பு, சுக்கிரனுடைய அமைப்பு இல்லைன்னா குருவை காட்டில் உயர்ந்த கிரகம் சுக்கிரன். சுக்கிரனுடைய அமைப்பு இல்லைன்னா திருமணம் பண்ண முடியாது. சுக்கிரன் தான் உணர்ச்சி, செவ்வாய் உணர்வு. சுக்கிரன்னா உணர்ச்சி, உணர்வுக்கு உணர்ச்சிக்கு வித்தியாசம் இருக்கு. உணர்வுங்கிறது பாசம், உணர்ச்சிங்கிறது ஆசை. அந்த ஆசையில பாசம் வர்றது வேற, பாசம் தாங்கக்கூடியதா வர்றது வேற. அப்போ எப்பவுமே இந்த 1 5 9 என்ன ஒரு இடம்னு கேட்டீங்கன்னா அது தூக்கி கொடுக்கிற இடம், உயர்வை தூக்கி கொடுக்கக்கூடிய இடம். அதே இந்த 4 7 10 என்ன இடம்னு கேட்டீங்கன்னா தாங்கி பிடிக்கக்கூடிய இடம். அப்போ அது தாங்கி பிடிச்சாதான் நம்மளால வாழ்க்கையை கொண்டு போக முடியும், வாழ முடியும். அப்போ 2வது திருமணத்துக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அந்த கிரகங்கள் எப்படி இந்த திருமணம் முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு அப்புறம், இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு ஜாதகம் பார்த்து சொன்னது, அவருக்கு 53 வயசுல கல்யாணம், உங்களுக்கு 2வது கல்யாணம் கண்டிப்பாக ஆயிருங்க அப்படின்னு. 53 வயசுல ஆயிடும் அப்படின்னு. இப்படித்தான்ப்பா நிறைய பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னாரு. 53 வயசுல ஆச்சுன்னா எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்துட்றீங்களா அப்படின்னு. என்னப்பா பொசுக்கிற 5 லட்சம் கேட்டேன் அப்படின்னு. ஒரு 50,000 கேட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு. நீங்க 50,000 தர வேண்டாம், 5 லட்சம் தர வேண்டாம், 53 வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு. இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ அது 2வது கல்யாணம். முதல் கல்யாணம் அவர் 37 வயசுல பண்ணாரு. 44 வயசு வரைக்கும் உங்களுக்கு 6 வருஷம் 7 வருஷம் கூட இருந்தாங்களான்னு கேட்டேன், ஆமா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அது 49 வயசுல தான் கேஸ் எல்லாம் முடிஞ்சு, அதை முடிச்சிங்களான்னு கேட்டேன், ஆமா 49 வயசுல முடிஞ்சது அப்படின்னாரு. அப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் சனி குரு புதன் 3 பேருமே சேர்க்கை இருக்கு. அப்போ சனி பகவான் புதன் பகவான் குரு பகவான் 3 பேர்த்து வயசையும் போடுங்க.
புதன் பகவான் 52 வயசு. அப்போ 52 முடிஞ்சு 53ல் கல்யாணம். 53 வயசு 3 மாதத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டார். 2வது கல்யாணம் 31 வயசு பொண்ணு கிடைக்கணும். ஒரு வயசு கூடுதலாக 32 ஆகி போச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அதில் தேடலும், நமக்கு அதில் ஒரு உண்மையான சூழலும் வேணும். நம்ம செய்கிறதுல நமக்கு அந்த கிரகம் வழி நடத்துங்கிற ஒரு உறுதியான தன்மை வேணும். ஆனால் இவங்க சொன்னாங்கப்பா எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க, எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நம்ம இன்னைக்கு பெருசாக சொல்கிறோம், அன்னைக்கு ஈஸியாக சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ஜோதிடர் எல்லாம் வந்து இப்படி நோட்டை கொடுத்தா நோட்டை இப்படி பார்த்துட்டு வச்சுட்டு பலன் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் இத்தனை மீட்டிங் போடல, இத்தனை பக்கம் போகலை, இதெல்லாம் எதுவும் பண்ணலை. இந்த மாதிரி பிரித்து 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 பிரிச்செல்லாம் அவங்களுக்கு யாரும் சொல்லித்தரல. ஆனால் அவங்க அந்த கிரகத்துக்கு உண்மையாக இருந்தாங்க, அந்த செயல்பாட்டை புரிஞ்சிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நாளையும் ஜோதிடனுக்கு ஜோதிடமாக பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணம் உறுதியாக பிரியும், இத்தனை வருஷத்துக்கு தான் வாழ்வாங்க, இப்படித்தான் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு சொத்து சுகம் வரும் போகும், இந்த மாதிரி வாழ்க்கை வரும்னு உறுதியாக ஜாதகத்தில் சொல்ல முடியும்னு சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு தந்த ஜோதிட ரத்னா சங்கமம், எனக்கு அக்கான்ட்டாங்க, என் பேரில் தம்பி இருக்குன்ட்டாங்க, அதனால் எங்கள் அக்கா என்னைக்கு மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி, எனது பெயர் குருமணிகண்டன். எனது ஃபோன் நம்பர் 8835156556 3835 3835 35 15 656. மணிகண்டன், குருமணிகண்டன். பாலக்காட்டில் சங்கமம் ஜோதிட அறக்கட்டளைன்னு வச்சிருக்கேன். பாலக்காடு, கேரளா. நம்மளும் நிறையா இந்த மாதிரி திருமண புள்ளி, திருமண லக்கணம், திருமண வயதை எப்படி எடுப்பது, தொழில் வயதை எப்படி எடுப்பது, எந்த வயதிலிருந்து ஒரு தொழிலில் முன்னேற்றம் வரும், எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைய முடியும், அதை பற்றி நிறையா வகுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆன்லைன் வகுப்பு. தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், பயன்பெற.